பனித்துளிகள் டிசம்பர் 18, 2025. இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கரைப்பட்டு போவாயானால். தியான வசனம் 2 பேதுரு 3:14. பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கரைப்படிந்த பாத்திரம் உபயோகத்திற்கு உகந்ததல்லாத போலவே கரைப்படிந்த ஜீவியமும் தேவனுக்கு உகந்ததல்ல. இயேசு கிறிஸ்துவ நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தாலும் இந்த பாவ உலகில ஜீவிக்கும் வரைக்கும் நாம் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அந்நிய ஜனங்கள் மத்தியிலே தேவனை அறியாத ராஜாவின் அரண்மனையில சேவிக்கும்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறைமார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் நிபுணருமானவர்களை தேர்வு செய்து ராஜா உண்ணும் போதனத்திலும் அவர் குடிக்கும் திராட்சரசத்திலும் தினம் ஒரு பங்கு அவர்களுக்கு நியமித்து ராஜாவின் முன்பாக அவர்களை நிறுத்தும்படி பாபிலோனிலே ராஜா நேபுகாத் அரண்மனையிலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. கட்டளையின்படி தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்களோ ராஜ கட்டளையை நிறைவேற்ற விரும்பவில்லை. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். இத்தீர்மானத்தின் விளைவாக அவர்கள் ராஜ சமூகத்திலே செவிப்பதற்கு தகுதியற்றவர்களாக தள்ளப்பட்டார்களா? இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரிலும் இந்த நால்வரை போல வேறொருவரும் காணப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியிலே ஜீவித்தாலும் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடி காத்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை கனப்படுத்தி ஆசிர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்தினார். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்று அவர் நாமத்தை வாழ்க்கையிலே மகிமைப்படுத்தி ஜீவிப்பேன் என்று தீர்மானம் செய்யும் சகோதரனே, சகோதரியே, தீர்மானம் எடுத்த பின் சில நாட்கள் மாத்திரம் தீர்மானத்தின்படி ஜீவித்தால் போதுமா? தானியேல் தீர்மானித்தார். தன் தீர்மானத்துல இறுதி வரை நிலைத்திருந்தார். உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக்கொள்வதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது என்று யாக்கோபு 1:27 நாம வாசிக்கிறோம். எனவே இந்த நாள் மாத்திரமல்ல, நம் வாழ்நாள் முடியும் வர நம்மளிருந்து கழுவப்பட்ட பாவக்கரை திரும்பவும் நம்மில் ஒட்டி கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்ள நாம் ஜாக்கிரதையா இருப்போம். தேவனிடத்திலே அதற்காக ஒத்தாசை கேட்போம். தேவ ஆவியானவர் தரும்படி நாம் அன்றாடம் ஜெபிப்போம். அவர் தாமே நம்மை வழி நடத்தட்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.